உசிரே நீதானே நீதானே கடலாவும் இரண்டு அரக்கர்களை வென்றுவிட்டு இந்த 7 கன்னிமார்கள் இப்பொழுது இந்த 7 கன்னிமார்களையும் 2 பேரும் கேட்டு பூஜைகள் செய்து கிளம்பணும். அப்படியா? எங்களுக்கு தேவர்களுக்கு ஒரு இன்பம் துன்பம் என்றால் இன்பம் துன்பம் நேர்ந்து விட்டால் அதை நீதான் பாதுகாப்பவர். பார்க்க வேண்டாம். மட்டும்தான் சக்தி இருக்குது. ஆமா. அதனால்தான் ஆதியிலே ஆதிபரா சக்தி, ஆதியிலே ஆதி பராசக்தி சக்தியாக பெயர் படித்தவள். நான் படைக்கப்பட்ட பிரம்மனாக இருந்தாலும் வரம் கொடுக்கக்கூடிய ஈசனா இருந்தாலும் அழிக்கக்கூடிய கண்ணனா இருந்தாலும் இவர்களுக்கெல்லாம் முன்மொழிபவள் நீதான். உன்னுடைய அருகாமையில இருந்து சிவனுக்கும் இந்த பார்வதிக்கும் ஏவல் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சப்தகன்னிமார்கள். 7 சப்தகன்னிமார்கள் அசுரர்களுடைய ஆர்ப்பாட்டம் தாங்க முடியாமல் அசுரர்களை சொல்ல ஆர்ப்பாட்டம் தாங்க முடியாமல் 7 பேர்களும் கல்லாக இருக்கிறார்கள். மீண்டும் உங்களுக்கு அவங்க படிப்புரியணும் இல்ல? எந்த நேரத்துல காலையில மாலையில நடுவோரு ஜாமத்துல நம்ம எப்ப நெருங்கிறோம் அப்பையால் வேண்டிய மலர்களை பறித்து வந்து வேண்டிய பூஜை செய்யக்கூடிய கன்னிமார்கள் 7 பேர்கள் கன்னிமார்கள் அன்னவர்களை வெளிப்படுத்த வேண்டும். உன்னுடைய கையில இருக்கக்கூடிய இந்த தீர்த்தத்தையும் திருநீரையும் தெளித்து உன் பிரம்பால் தட்டினார். அந்த கல்லாக இருப்பவர்கள் பெண்ணாக மாறி மீண்டும் வந்து வந்து உங்க பாதத்தில் சேர்ந்துருவாங்க. ஆமா. அப்படின்னா இந்த தினத்துல வேண்டிய பூஜைகள் செய்ய வேண்டாம். பூஜை தொடர்ந்து அதன் பிறகு நம்ம என் கையில இருக்கப்பட்டு எப்பாடி பன்னீராக தளித்து விட்டது உண்டானா கல்லாக இருக்கக்கூடிய அன்னவர்கள் வர வேண்டும். அதைத்தானே
பலமான எங்கள் வளர்வட்டு சலத்தில் வாழ வன்மையுள்ள காளியம்மா பாதங்களை தற்காத்து ரட்சிக்க மகவீர பாஞ்சாலி உமையே உள்பாதமே ஆமா இப்ப இங்க ஒண்ணுமே வைக்கலையே நான் என்னன்னு சொல்ல முடியும்? ஏனென்றா இந்த சப்த கன்னிகளாக இருக்கக்கூடிய எங்களை இந்த அரக்கனுடைய கொடுமையினால் ஆமா ஏனென்றா இந்த தினந்தோறும் காலையில் எழுவது காலையில் எழுந்து கால் கை சுத்தம் செய்து தினந்தோறும் இருக்கக்கூடிய நந்தவனத்துக்கு சென்று மலரை கொண்டு வந்து சிவபெருமானுக்கும் இந்த அம்மனாக இருக்கக்கூடிய ஆதி சக்திக்கும் பூஜை செய்வது எங்களுடைய வழக்கம். இந்த சப்த கன்னிகள் இந்த கன்னிகளாகப்பட்டவள் அந்த அரக்கனுடைய கைப்பட்டு விட்டால் எங்களுடைய கற்பு அழிந்துவிடும். சப்த கன்னிகள் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? தில்லையிலே சிவனும் காளியாக உருவம் எடுத்து அங்கே நடிகனம் புரிகின்ற போது அந்த சக்தியானவள் அடித்த ஓசைதான் சப்தம். அந்த சப்தத்திலே பிறந்தவர்கள் தான் இந்த 7 கன்னிமார்கள். உண்மைதான். அதனால்தான் அம்மானால் உருவாக்கப்பட்ட நாங்கள் அம்மனுக்கே நாங்கள் தொண்டு வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்காக பணிவிடை செஞ்சீங்க. அதன் பிறகு இப்ப மலர் அறுக்கிறதுக்கு புதுசா ஒரு ஆள் வர மாட்டேங்குது. அது கரண்ட் வயிறு கட்சியில் அது செத்து போயிருவேன். அப்படி அந்த சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் அந்த அரக்கனுடைய கைப்பட்டு விட்டால் எங்களுடைய கற்பு அழிந்து விடும். மீண்டும் அவர்கள் இடத்திற்கு சென்று நாங்கள் கன்னியாக அங்கே நாங்கள் பூஜை செய்ய முடியாது. கன்னி என்பது நாங்க கன்னி கழியாமல் இருக்கக்கூடிய பெண்கள். ஆனால் அந்த அரக்கனுடைய கைப்பட்டு விட்டால் கற்பு நிலை தவறிவிடும். சண்டை போட்டுக்கிறாங்க அவங்க பாரு. அவங்க ஏதோ பிள்ளைக்கு கற்பு நிலை தவறிவிட்டா மீண்டும் நாங்கள் சிவபெருமானையும் பார்வதியும் நாங்கள் சேர முடியாது. அதனால் நாங்க கல்லாக சமைந்திருந்தோம். இந்த ஆற்றிலே கல்லாக சமைந்திருந்தவர்களை மீண்டும் இந்த அரக்கனை சம்காரம் செய்திருக்கிறார். இந்த ஆதி சத்தியானவள் சம்காரம் செய்து எங்களை மீண்டும் இந்த எங்களுக்கு பணிவிடையாகவே கன்னிமார்களை உயிர் பெற செய்திருக்கிறார். அதனால் மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதனால் மீண்டும் இந்த அம்மனை நாங்க பூஜை செய்ய போகிறோம். அதனால் இந்த விடியற் கால நேரத்திலே இந்த ஆண்டவனுடைய திருவிழாவிலே கலந்து கொண்ட அனைத்து பேர்களுமே இந்த ஆண்டவனாக இருக்கக்கூடியவர் கல்லாக தான் பார்த்திருக்கிறோம். எப்படி இந்த கலியுகத்திலே யாரோ இங்க வந்து சில்லி வாங்கி வந்து தின்னுட்டு மூட்டை கட்டி வச்சுட்டு போகலாட்டுங்குது. அப்படி ஆண்டவனை கல்லாக தான் பார்த்திருக்கிறோம். இந்த சுய உருவத்திலே இப்படிதான் ஆண்டவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க தெரிந்து கொண்டிருக்கீங்க. ஆனா இருந்தாலும் இந்த ஆண்டவனையும் அம்மனையும் விடியற் கால நேரத்திலே காலையில் இப்ப விடியற் கால நேரம் இந்த ஆண்டவனை அம்மனையும் பாதத்தை தொட்டு வணங்கி உங்களால் காணிக்கை இருந்தால் காணிக்கை செலுத்தலாம். இல்ல யாரா அவர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கினா அம்மனுடைய இருக்கக்கூடிய கையில இருக்கக்கூடிய வேப்பலையால் நம்ம ஆசீர்வாதம் வாங்கி செல்லலாம். அதனாலதானே உங்களால் முடிந்தா காணிக்கை செலுத்தலாம். அம்மா மடியில போட்டு அம்மனுடைய கையில இருக்கக்கூடிய வேப்பலையால் ஆசீர்வாதம் சென்றால் நோய் நொடி பிணி நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களும் நம்மை விட்டு விலகும். எந்த ஒரு மனிதனுக்கும் கண்டிப்பாக குறையில்லாத மனிதன் நாட்டில் யாரும் கிடையாது. ఎవరు లేదు ఏ దొంగ నా కొడుకు లేదు
குறையில்லாத மனிதர் நாட்டில யாரும் கிடையாது. ஆமா, இவன் அப்ப பாரு கோபத்துக்கு வரணும் கட்டார் நாட்டில பணக்காரா இருந்தாலும் அவருக்கு ஒரு குறை இருக்குது, ஏழையா இருந்தாலும் அவருக்கு ஒரு குறை இருக்கு. இந்த குறையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனுடைய பாதத்திலும் அம்மனுடைய பாதத்திலும் விடியற் கால நேரத்திலே தரிசித்து விட்டு உங்களால் முடிந்த காணிக்கை செலுத்தும்படியாக எங்களுடைய இருக்கிறத குப்பி சிரவணிங்க வேண்டிக் கொள்கிறோம். இந்த கன்னிமார்கள் இந்த ஆண்டவனுடைய பூஜை, அந்த ஆண்டவனுடைய அந்த ஆண்டவனுடைய பாதத்தையும் கும்மி அடித்து பாட போறோம். அம்மனுடைய பாதத்தையும் நாங்க இருக்கிற குப்பி நாங்க வணங்க போகிறோம். அதே போல எல்லாரும் வந்து வணங்கிந்து கொள்ளுமாறு சனாதரி சர்வ அண்டங்களும் ஆளு சக்தியிலே மருகத வள்ளினி மாய சர்வபிணியே தாயமி ராட்சினி சர்க்குல வள்ளினி தாயமி சாலத்தினியே தாயமி சாலத்தினி தரணியில் பெற்ற பெரிய நாயகினியே சரவணன் எல்லோனி பேய்களூர் ஆடினானி அத்தனை பாகமதில் பேர் பெற்று வளர்ந்தவளனியே வளர்ந்தவளனி பிரணவ சர்வபிணினி பிரசன்ன வள்ளினியே அகிலண்ட கோடினி பிர்மண்ட நாயகினி சக்கு சக்கராயி இந்த அம்மனும் ஆண்டவனும் இந்த பதியிலே அமர்ந்திருக்கிற நேரத்திலே ருக்மணியம்மாள் மகாலட்சுமி காலோட கால் தட்டி கலைத்தவர் பேர்களுக்கு வருடத்துக்கு ஒரு முறை ஆலோசனை செய்து அந்த ஆண்டவன் அருளை பெற வேண்டும் என்று சொல்லி திருவிழா
எல்லாம் செய்யலாம் எல்லாம் வானவடிக்கை வைக்கலாம் இல்ல நையாண்டி வைக்கலாம் ஆண்டவன் சன்னதிக்கு என்ன மரியாதை நாடகத்தை எங்களால் முடிந்த